நீங்கள் வந்து ஏன் மத்தியஸ்தம் பண்ணணுன்ற அவசியம்? நாம் சும்மா இருந்தால் கூட நம்மளை விடமாட்டாங்க அவங்க. வாங்க அவர்கிட்ட போவோம், அவரை கேட்போம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வருவாங்க. நான் நிறைய கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நான் வந்து சரி செய்து வச்சுருக்கிறேன். நாம் களத்தில் இறங்கலாமா இல்லையா என்பதை நீங்கள் நல்ல முதல்ல சரியாக வந்து அசஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து வணக்கம் பூங்காற்று நேயர்களே, எப்படி இருக்கீங்க? உற்சாகமாக இருக்கீங்களா? நான் உற்சாகமாக இருக்கேன். நீங்களும் உற்சாகமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதாவது இந்த பதிவினுடைய நிறைவில் நீங்கள் வந்து ஏன் மத்தியஸ்தம் பண்ணணுன்ற அவசியம் உங்களுக்கு ஏற்படும். இது அவசியம்தானா எனக்கு என்ப கேள்விகளுக்கெல்லாம் வந்து விடை இருக்குது. அதாவது உங்கள் வயது அப்படி, உங்களுடைய அனுபவம் அப்படி. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவர் இருக்கார், அவரை கேட்காம நம்ம வேற எங்கே போய் வெளியில் போய் கேட்கணும் என்று கேட்பாங்க. அவருக்கு இல்லாத அனுபவமாக, அவருக்கு இல்லாத ஒரு ஒரு பின்னணியா என்று அவங்க நம்ம வட்டாரத்தில் கேட்பாங்க. நாம் இந்த வயதில் இந்த சமூகத்துக்கு எந்த வகையில் பயன்படும்படியாக வாழணும் என்கிற சிந்திக்கிற வயசு இது. எனவே நாம் சும்மா இருந்தால் கூட நம்மளை விடமாட்டாங்க அவங்க. வாங்க அவர்கிட்ட போவோம், அவரை கேட்போம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வருவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு கழட்டிக்கிற மனோபாவத்தோடு இல்லாமல் அவங்களுக்கு உதவ முடியுமா? ஏன்னா நம்முடைய விஸ்டம் அது அந்த மாதிரி தெளிவாக இருக்குது. வயோதிகம் என்பது கிட்டத்தட்ட ஒரு நீதிபதி பதவிக்கு நம்மளை ஒசத்திடுவாங்க. அந்த இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சுருவாங்க. சில பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை, வீண் வம்பு பிரச்சனை அப்படின்னு. பத்திரிக்கை படிக்கிறோம், நானும் ஒரு பத்திரிகையாளன் தான். ஆனால் சக பத்திரிகையாளர்கள் மேலே எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. என்னென்னா, மத்தியஸ்தம் பண்ணவர் கத்தி குத்து, அவருக்கு வந்து கத்தி குத்து, சமாதானம் செய்தவரை அடித்து கொலை, இதெல்லாம் செய்தி போடுறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை அல்லவா எல்லாருக்கும் உருவாக்கும். அப்போ நம்ம சம்மந்தமே படக்கூடாது போல இருக்குது என்ற எண்ணத்தை தானே உருவாக்கும். அது வரலையே, நீங்கள் களத்தை முழுமையாகவே நீங்கள் விவரிக்கிறதே இல்லையே. அந்த களத்தை விவரிக்கும் போது தான் ஏன் அவர் வந்து மத்தியஸ்தம் பண்ணவரை கூட தாக்குனாங்கன்னு சொன்னால், இவர் ஒரு தரப்பாக பேசியிருப்பார், யாருக்காவது சார்பு நிலை கருத்தை எடுத்திருப்பார், இல்லை ரொம்ப ஆக்ரோஷமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார், கையாள தெரியாமல் கையாண்டிருப்பார். வாடா நீ அவன் பக்கம் சேர்த்துக்கினியா, அவனுக்கு நேர்ந்த கைதாண்டா உனக்கும் என்று வந்துடுவாங்க. நமக்கு ஏன் இந்த பம்புன்னு விலகிற இந்த வயசில் இல்லை அது நம்ம சரியான களத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அது ஒன்றும் தவறாக ஆயிராது. எவன் விஷயத்துலையும் நம்ம தலையிடக்கூடாதுங்கிற மனோபாவம் வந்து ரொம்ப தவறான மனோபாவம். அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற சம்பவங்களை வச்சு நாம் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறது நம்ம பொருத்தம் இல்லை, நமக்கு இது ஆபத்து பிரச்சனைன்னு ஒதுங்கிறது வந்து ஒரு நல்ல இதுவே கிடையாது. களத்தில் நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி அது நமக்கு பொருத்தமான களமாக பார்க்கணும். ரொம்ப கீழ்மட்டத்தில் தரமற்ற மனிதர்கள் மத்தியில் தான் இந்த மாதிரி கத்தி குத்தோ அல்லது மாதிரியான விபரீதமான சம்பவங்களோ நடக்குது. ஆனால் நம்ம உறவு நிலைகளிலேயே கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகிற கருத்து வேறுபாடோ அல்லது உறவினர்களுக்குள்ளே ஏற்படுகிற கருத்து வேறுபாடோ இது ஏற்படும் பொழுது எப்படி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? நம்ம அனுபவத்தையும் நம்முடைய அறிவையும் பயன்படுத்தி அவர்களை ஒன்று சேர்க்க பார்க்க வேண்டாமா? அந்த பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? ஏனோ தானோ நம்ம வாடு விலகி போய் இருக்க முடியாது. அதாவது விவரமானவர்கள் மத்தியில் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறதே இல்லை. அது அப்படிப்பட்டவங்க விஷயத்தில் விட நம்ம தலையிட்டால் போதும். நாம் களத்தில் இறங்கலாமா இல்லையா என்பதை நீங்கள் நல்ல முதல்ல சரியாக வந்து அசஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுடைய முடிவு சரியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் விரும்பத்தகாத விஷயங்கள் தான் வரும். இல்லைன்னா என்ன கேள்வி வந்துடும், ஐயோ நீ யாரையும் அதில் தலையிட ஓயா, வெளியில் போயா அப்படின்ற ஒரு கருத்து வந்துடும். வாயை மூடிட்டு நம்ம வாடு பேசாமல் போயிருக்கோம் போல இருக்கே, தேவையில்லாமல் நம்ம மூக்கூடப்பட்டவன் இவங்ககிட்ட வந்து என்று நீங்கள் நினைக்கிற சூழ்நிலை உருவாயிடலாம். நான் நிறைய கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நான் வந்து சரி செய்து வச்சுருக்கிறேன். அதன் மூலமாக அவர்களை வாழ்க்கையில் இணைஞ்சு அவர்களுக்கு பேரம்பேத்தி பிறந்த நிலைமையெல்லாம் பார்த்து அவ்வளோ மகிழ்ந்திருக்கேன். என்னுடைய வாழ்வுக்கே ஏதோ ஒரு அர்த்தம் ஏற்பட்ட மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களில் நான் செய்து வச்சுருக்கிறேன். வீட்டுக்காரங்க குடுத்தனக்காரங்க அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பங்குதாரர்கள் அவர்களுக்குள்ள சின்ன விஷயத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. சாலையில் ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. பேருந்துகளில், ரயில் நிலையங்களில்
ரயில்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பொட்டி வைக்கிறதுல சண்டை வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு எப்படி வந்து நம்ம சும்மா இருக்கிறது? உடனே நம்ம சொல்லலாம், கூல் 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 பாருங்க, ஒரு ஒரு புன்னகையான முகத்தோடு நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அந்த விஷயத்துக்குள்ளே தலையிடுறதுக்கான உரிமை வந்து அங்கேயே வந்து கிடச்சிரும். அந்த உறவு நிலைகளில் வந்து சமாதானம், மத்தியஸ்தம் இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சாயத்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன வந்து நம்ம செய்யணும்னா 2 பேரையும் ஒரே நேரத்தில் வச்சு பேச விடக்கூடாது. ஏன்னா வார்த்தைகள் தடிச்சு போயிடும். தேவையற்ற வார்த்தைகள் தான் புதுச்சண்டையை வந்து அவங்க கொண்டு வந்துருவாங்க. தனித்தனியாக அவர்களை வந்து கையாளணும் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனவே இது ஒரே நேரத்தில் இது கையாளாதீங்க. இது வந்து ஒரு முக்கியமான தகுதின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இருவருக்கும் தோன்றாத புதிய கோணங்கள் 2 பேருடைய தரப்பையும் நீங்கள் கேட்கும்போது தோணும். இதை இவங்க பேர் சிந்திக்கலையே, அது அவர் சிந்திக்கலையேன்னு. அதை வந்து நம்ம எடுத்து சொல்லலாம். ஆமாம், நான் கூட அதை யோசிக்கவே இல்லையே, இந்த கோணத்தில் யோசித்தோம்னா அது வந்து அவர் சொல்கிறதும் சரிதானே இருக்குது. அதாவது எடுத்தெடுப்பில் நீங்கள் செஞ்சது சரி, நீங்கள் செய்தது சரியில்லைன்ற முடிவுக்கு வரவே கூடாது. அவங்க என்ன முடிவுக்கு வந்துடுவாங்க, யார் செஞ்சது சரின்னு நீங்கள் சொன்னீங்களோ நீங்கள் அவர் பக்கம் சாஞ்சிட்டீங்க, அது வந்து ஒரு தீர்ப்பே கிடையாது, இது வந்து நடுநிலைமையே கிடையாது, அவர் முன்கூட்டியே முடிவுக்கோட ப்ரெஜுடிஸோடு உள்ளே வந்துட்டார், அதனால் அவருக்கு தான் வேண்டியவர், அவர் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி இதுக்கு வந்துடுவாங்க. முழுமையாக கேளுங்க. இது பொது நியாயம்னு ஒன்று இருக்குது, பொது நீதின்னு ஒன்று இருக்குது, உலக நீதின்னு இருக்குது. அதை சொல்லணும் எடுத்து. இந்த மாதிரி சம்பவங்களில் என்ன நடந்திருக்கணும்னா, எப்படி நடந்துக்கணும்னா, என்ன மாதிரி நிலைப்பாடை நீங்கள் எடுத்துருக்கணும்னா அப்படின்னு பொதுவாக சொல்லணுமே தவிர சரி தவறுன்னு மட்டும் சொல்லிடவே சொல்லாதீங்க. அந்த பஞ்சாயத்தில் ஒரு தரப்பு பஞ்சாயத்தாகத்தான் வந்து மற்றவங்கள வந்து புரிஞ்சுக்குவாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு வர்றவங்களோட பெரிய குறை என்ன தெரியுமா, எனக்கு என்ன கிடைக்கும் தான் அவங்க வருவாங்க, என்ன விட்டு கொடுக்கணும்னு வரவே மாட்டாங்க. இந்த மனோபாவத்தை அவங்களுக்கு முதல்ல மாற்றணும். கொஞ்சம் விட்டு கொடுங்க. நான் சொல்கிறேன், தயவுசெய்து என்ன வாங்கணும், என்ன கெயினுக்காக என்கிட்ட வராதிங்க. 2 பேருமே விட்டு கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்குது. நீங்கள் என்னென்ன விட்டு கொடுக்கணும், நீங்கள் என்னென்ன விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மனோபாவத்தோடு அவங்கள அணுக வச்சிங்கன்னா பெரும்பாலும் வந்து அதை வந்து சாதிக்க முடியும்னு தான் எனக்கு வந்து தோணுது. பஞ்சாயத்து பண்ணுறவங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதிக்க உணர்வோடு பேசாதீங்க. எனக்கு உங்கள் மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதும் எடுபடாது. இது வந்து நம்ம எப்போவுமே ஒரு தோழமை உணர்வோடு அவங்ககிட்ட பேசணும், பழகணும். எவ்வளோ தான் அவங்களுக்கு ஒருத்தர் மேலே உரிமை இருக்கோ, ஒருத்தர் மேலே அவ்வளோ உரிமை இருக்காது. அதுக்காக நீங்கள் உரிமை இருக்கவங்ககிட்ட ரொம்ப ஆதிக்க உணர்வோடு பேசாமல் தோழமை உணர்வோடு பேசுங்க, இவங்கள நட்புணர்வோடு வந்து பேசுங்க. அப்படி பண்ணிங்கன்னா நம்முடைய பஞ்சாயத்துக்கு நல்ல பலன் இருக்கும், நல்ல நன்மைகளை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாம் பிறந்த இந்த சமூகத்துக்கு நாம் ஏதாவது திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், இந்த மாதிரியே நான் சொல்லக்கூடிய மாரல் ரீதியாக கூட இருக்கலாம். ஏன் இந்த சமூகத்துக்கு நம்மாலான உதவிகளை செய்யக்கூடாது? உங்கள் மத்தியஸ்தம் பெரிய வெற்றியை பெறுவதற்கான என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.